அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கார்ட்போர்டில் எப்படி ஒரு லாக்கர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு க்ரியேட்டிவான கிஃப்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேறு எந்த நம்பரில் வச்சு இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டாக 7 வச்சு ஓப்பன் பண்ணுறப்ப தான் ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 17க்கு 10 சென்டிமீட்டரில் நான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சைடு மட்டும் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. மற்ற சைடெல்லாம் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அளந்துட்டு கோடு போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நான் 2 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு மற்ற எல்லா சைடும் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டு இது மாதிரி ரஃபாக வரைஞ்சதுக்கப்புறமா நான் கட்டர் வச்சு அதை கட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்கேல் வச்சு கட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உழுகும். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி உள்ளே விட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் 3 சைடு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இருக்கிறத எடுத்தால் ஒரு டோர் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது சின்னதாக 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. 5 × 5 சென்டிமீட்டர். இப்போது அதில் 3 சென்டிமீட்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சைடு 2 சென்டிமீட்டருக்கும் இன்னொரு சைடு 3 சென்டிமீட்டர் அளவுக்கும் நமக்கு இருக்கும். இப்போது இதில் சென்டராக மார்க் பண்ணுங்கள். அந்த நம்ம ஒரு கோடு போட்டோம்ல 3 சென்டிமீட்டருக்கு, அதுக்கு சென்டரான பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். அதாவது 2.5 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அதை கட்டர் வச்சு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம அதை பென்சில் வச்சு பெரிய ஹோல் ஆக்கிக்கலாம். நல்லா பென்சில் வச்சு கொஞ்சம் பெரிய ஓட்டையாகவே போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த பாக்ஸில் எடுத்து இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 சென்டிமீட்டர் சைடு அந்த சைடும் 2 சென்டிமீட்டர் இந்த ஓப்பன் சைடும் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் அதே மாதிரி கட்டர் வச்சும் பென்சில் வச்சும் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம 5 × 5 சென்டிமீட்டருக்கு எப்படி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணோமோ அதே சைஸ்க்கு கட் பண்ணி இது மாதிரி ஃபெவிகால் போட்டு இதை ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. இப்போது ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் ரேண்டமாக ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதையும் இந்த பாக்ஸில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்போது ஓட்டை போட்ட மாதிரி கட்டர் வச்சும் பென்சில் வச்சும் ஓட்டை போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். சென்டராக ஓட்டை போட்டதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டில் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு அதை மேலே இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பென்சிலோ இல்லை ஸ்டிக்கோ எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த 5 × 5 சென்டிமீட்டர் கார்ட்போர்டில் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இதுதான் அந்த லாக்கரோட கைப்பிடி மாதிரி இருக்க போது, அதுக்காக இப்படி ஒட்டிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்படி இந்த பாக்ஸ்க்குள்ளே இது போகுதான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த லாக்கர் இப்படி தான் ஒர்க் ஆகும். இது மாதிரி சைடில் திருப்பினாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஒரே ஒரு சைடு மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த லாக்கர் மட்டும் 5 × 5 சென்டிமீட்டருக்கே நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த ரவுண்ட் பீஸையும் ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம்.
இது மாதிரி அந்த பென்சில்குள்ளே விட்டு நீங்கள் அந்த டோரில் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா இப்படி சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த ஹேண்டிலுக்கு மேலே சுற்றி விட்ருங்க. பொறுமையாக அந்த பென்சிலில் இந்த கார்ட்போர்டை சுற்றி ஒட்டிடுங்க. இப்போது இது காயிற வரைக்கும் ஒரு கிளிப் போட்டுட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸையும் நான் அதே மாதிரி அதுக்கு மேலே சுற்றிக்க போகிறேன். இதை நல்லா பொறுமையாக டைட்டாக சுற்றினதுக்கப்புறமா ஒரு கிளிப் போட்டு இதை காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்மளோட லாக்கர் ரெடி ஆகிடும். பென்சிலில் கார்ட்போர்டை சுற்றுறப்போ அந்த டோரில் போய் அது ஒட்டிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து அதை சுற்றி ஒட்டிடணும். இப்போ நம்மளோட லாக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதில் டெக்கரேட் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். இப்போது நான் ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த கார்ட்போர்ட் கலர்லேயே ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு ப்ரௌன் கலர் இதில் எடுத்து அடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ்லாம் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து ப்ளைனாக ஒரு ஒயிட் கலர் எடுத்துகிட்டு பட்ஸில் இது மாதிரி சின்ன சின்ன பூ மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒரு 4-5 டாட்ஸ் மாதிரி வச்சு நான் ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது ஃபுல்லாக வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போது ஒரு சின்னதாக கிளிட்டர் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் க்ளூ போட்டு நம்ம இந்த ஹேண்டிலில் ஒட்டிக்கலாம். இப்போ நான் சில்வர் கலரில் ஒரு மார்க்கர் எடுத்து அந்த லாக்கர் மாதிரியே வரைஞ்சிக்கிறேன். சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது நம்மளோட லாக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு ப்ரௌன் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு குட்டி லாக்கர் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது கிஃப்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட் கொடுக்கறதுக்கும். இப்போது பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட்டில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நான் அதை ஒட்டிக்கிறேன். கரெக்டாக அந்த டோர் வந்து எந்த இடத்துல திறக்குதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போது 7ன்ற நம்பருக்கு நேராக வைக்கிறப்போ தான் இந்த டோர் திறக்குது. அதுக்கு நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிறேன். நீங்கள் அந்த 7 எழுதாமல் அந்த இடத்துல ஒரு பர்த்டே டேட்டோ இல்லை ஆனிவர்சரியோட டேட்டோ எழுதிட்டு நீங்கள் அந்த கரெக்ட் டேட்டில் அது திறக்கிற மாதிரி நீங்கள் பண்ணி இது கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ உள்ளே வந்து ஒரு கிளிட்டர் ஷீட் வச்சுக்கிறேன். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 17 வச்சு இதை ட்ரை பண்ணுறேன், திறக்க முடியல. இப்போ அதே மாதிரி வேறு எந்த நம்பரில் வச்சு நம்ம திறந்தாலும் அது திறக்க முடியாது. கரெக்டாக அந்த 7ன்ற நம்பர்கிட்ட நேராக வச்சு திறந்தால் மட்டும்தான் இது திறக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல உங்களோட யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்களோ அவங்களோட பர்த்டே டேட்டை அந்த இடத்துல எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது எந்த சைடு திருப்பினாலும் உங்களால் திறக்க முடியாது. ஒரு சைடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கிறப்போ நம்ம இதை ஈஸியாக திறந்துக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க போகிற கிஃப்டெல்லாம் உள்ளே போட்டு கொடுக்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தருக்கு சாதாரணமாக எப்பவும் போல் கிஃப்ட் கொடுக்கறத விட இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுக்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து பிக்கி பேங்காக கூட யூஸ் பண்ணலாம். மேலே சின்னதாக காயின் போடுற மாதிரி ஒரு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து இதை உண்டியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறது, இந்த லாக்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.